கடந்த காலங்கள்ல மனிதர்களால உருவான பல கண்டுபிடிப்புகள் மக்களுடைய பார்வைக்கும் பயன்பாட்டுக்கும் வராமலேயே முற்றிலுமா தடை செய்யப்பட்டிருக்கு. ரொம்பவும் அட்வான்ஸ்டா இருந்ததுனால சயின்டிபிக் கம்யூனிட்டினாலேயே ஏற்க மறுத்து ரிஜெக்ட் ஆன கண்டுபிடிப்புகள் இங்க ஏராளமா உண்டு. இப்படி முற்றிலுமா பேன் பண்ணப்பட்ட இன்வென்ஷன்ஸ் பத்தி ஏற்கனவே 2 வீடியோஸ்ல டீடைல்டா பார்த்திருந்தோம். அதோட 3வது பார்ட்டா தான் இப்ப நாம இத பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஹாரி ஹோக்ஸிஸ் ட்ரீட்மெண்ட். புற்றுநோய்க்கு மருந்தெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அதுக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி நிறைய போலியான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருந்தது. அப்படி மக்கள் கிட்ட போலியான நம்பிக்கையை உருவாக்கின விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. பல வருஷங்களுக்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகள்ல ஹாக்ஸி தெரப்பி அல்லது ஹாக்ஸி மெத்தடுங்கிற பேர்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தடுங்கிற விஷயம் அறிமுகமாகி அது புற்றுநோயை குணப்படுத்துறதாகவும் சொல்லப்பட்டது. எக்ஸ்டீரியர் கேன்சருக்கு ஹெர்பல் பேஸ்ட் மாதிரியான ஒரு பொருளையும், இன்டர்னல் கேன்சருக்கு மூலிகையால உருவான கலவையாகவும், விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு பல்வேறு வடிவங்களையும் அதை விற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா அமெரிக்காவோட FDA மாதிரி எந்த ஒரு மேஜரான மெடிக்கல் ஏஜென்சியும், நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் உட்பட எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனும் ஹாக்ஸி தெரப்பியில கேன்சர் குணப்படுத்துறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தாங்க. செப்டம்பர் 23, 1960 அமெரிக்காவில் FDA இந்த ஹாக்ஸி மெத்தடுங்கிற பேர்ல விற்பனை பண்ணப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் தடை விதிச்சாங்க. கடைசியில மெக்சிகோவில் இருந்த பயோகெமிக்கல் சென்டர்ல இந்த மெத்தடை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணதா சொல்லி இன்டர்நெட்ல விஷயம் பரவவே ஜூன் 2008 FDA நேஷனல் ஹெல்த் ஃப்ராட் கோஆர்டினேட்டர் இதுக்கெல்லாம் எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்ல, யாருமே இதை நம்ப வேண்டாம், புற்றுநோயை இன்னைக்கு ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சிட்டா ஓரளவுக்கு முழுமையா குணப்படுத்த முடியும்னு சொல்லி இந்த ஹாக்ஸி மெத்தடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. மெக்சிகோவில் நடந்த இந்த ஃப்ராட் வேலையை மையமா வச்சுதான் சா சீரிஸ் படங்களோட 10வது பாகமும் எடுக்கப்பட்டு இருந்தது. ப்ராஜெக்ட் எக்ஸே. பொதுவா மக்கள் சாப்பிடுற பயன்படுத்துற பொருட்களை உற்பத்தி பண்ற பெரிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களோட ஆரோக்கியத்துல எல்லாம் எந்த ஒரு பெரிய அக்கறையும் இருக்காது. அவங்களோட ப்ராடக்ட் வித்தா போதுன்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி டாக்டர் ஜேம்ஸ் டி மோல்டுங்கிறவரால கேன்சர் ஃப்ரீ சிகரெட்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தப்பட இருந்தது. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உருவாக்குன்னு எவ்வளவுதான் விளம்பரம் பண்ணாலும் அதுக்கு அடிமையானவங்க அதை அவ்வளவு சீக்கிரம் விடுறதே இல்லை. அதனால கேன்சர் எலிமெண்ட்ஸை நீக்கிட்டோ இல்ல அதுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய விஷயங்களை வச்சோ ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணா என்னன்னு சொல்லி நினைச்சு ப்ராஜெக்ட் எக்ஸே அப்படிங்கிற பேர்ல பொலேடியம் சிகரெட்னு சொல்லி ஒன்னு அறிமுகப்படுத்தி இருந்திருக்காங்க. பொலேடியம் மற்றும் மெக்னீசியம் நைட்ரேட்டை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு வகை சிகரெட் கேன்சருக்கு காரணமான கெமிக்கல்ஸை எலிமினேட் பண்றதா சொல்லியும் லேப் டெஸ்ட்ல விலங்குகள் மேல பண்ண சோதனையில அது வெற்றி அடைஞ்சதாகவும் சொல்லி இந்த ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட அந்த டொபாக்கோ நிறுவனத்தோட லாயர்ஸ் எல்லாம் அந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல இருந்து வாபஸ் வாங்கி வெளியேறிட்டாங்க. நாளைக்கு இதனால கன்சியூமர் சைடுல இருந்து பிரச்சனை வந்தா அது முடிவில்லாத ஒரு பிரச்சனையா மாறி போயிருன்னு சொன்னதனாலையும் கடைசியில இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்ட ஒன்னாவே மாறினது. தி ரேடியன்ட் எனர்ஜி டிவைஸ். டாக்டர் டி ஹென்றி மோரேங்கிற இவர் தான் முதலா மின்சாரத்தை ஒரு டிவைஸ் மூலமா உருவாக்கலாம்னு சொல்லி 1900 வருஷங்களையே பரபரப்பை ஏற்படுத்தினவர். யூட்டாவில் சால்ட் லேக் சிட்டியில பிறந்தவர். ஒரு எம்டியான ஸ்பேஸ்குள்ளார மெட்டா ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன்ங்கிற ஒரு வகை அதிர்வலைகளை உருவாக்கி ஃப்ரீ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். இதுக்காக அவர் உருவாக்கின கேஜெட் மூலமா 50,000 வாட்ஸ்ங்கிற அளவுக்கான எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ண முடியும்னு சொன்னாரு. நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட இவர் தன்னோட கண்டுபிடிப்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாலும் அதை வச்சு பெரிய அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுல சிக்கல்கள் இருந்தது. 2ஆம் உலக போருக்கு முன்னாடி வரைக்கும் தன்னோட இந்த கண்டுபிடிப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக பல முயற்சிகளை பண்ணாலும் கடைசி வரைக்கும் அது செயல் வடிவம் பெறவே இல்லை. அதோட நிறைய பேருக்கு இவரோட இந்த திட்டத்துல நம்பிக்கையும் இல்லை. ஆனா சோவியத் யூனியன் இவரோட இந்த ஐடியாவை திருடித்தான் சில போர் ஆயுதங்களை அந்த டைம்ல உருவாக்கினதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுறதுண்டு. வில்லியம்ஸ் எக்ஸ்ஜெட். வில்லியம்ஸ் இன்டர்நேஷனல்ங்கிற நிறுவனத்தால 1980களோட ஆரம்பத்திலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ்டான இன்வென்ஷன் தான் இந்த எக்ஸ்ஜெட். ஒரே ஒரு மனிதரை மட்டும் லைட் வெயிட்டோட தூக்கிக்கிட்டு வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகிற மாதிரியான ஒரு லேண்டிங் ஏர்கிராஃப்ட் 40-50 வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கி இருந்திருக்காங்க. வில்லியம் F107 டர்போ ஃபேன்கிற என்ஜின் மூலமா மேலெழும்பி பறக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட இதை ஒருத்தர் மட்டுமே ஆபரேட் பண்ணி எந்த டைரக்ஷன்ல வேணா நகர்ந்து மேலெழும்பி பறக்கிற மாதிரி இதை உருவாக்கி இருந்தாங்க. அப்படி உருவான இந்த எக்ஸ்ஜெட் தொடர்ச்சியா 45 நிமிடங்கள் வரைக்கும் மணிக்கு 60 மைல் வேகத்துல பறக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனா 1980களில் இதை பரிசோதனைக்கு உட்படுத்தின அமெரிக்க ராணுவம் ஹெலிகாப்டர் அளவுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்காது, அதோட ஒருத்தர் மட்டுமே பயன்படுத்துற இதுக்கான என்ஜினை உருவாக்குற செலவும் ரொம்ப அதிகம்னு சொல்லி எக்ஸ்ஜெட்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த புரோகிராமை முற்றிலுமா நிறுத்தி இருந்தாங்க. கான்ட்ரோவர்ஷியல் விட்டமின் சி தெரப்பி. லினஸ் கார்ல் பாலிங் அப்படிங்கிற இவர் அமெரிக்காவை சேர்ந்த கெமிஸ்ட், பயோகெமிஸ்ட், கெமிக்கல் இன்ஜினியர், பீஸ் கேம்பெயினர், எழுத்தாளர், டீச்சர்னு பல முகங்களை கொண்டவர். குறிப்பா குவாண்டம் கெமிஸ்ட்ரி மற்றும் மாலிகுலர் பயாலஜியிலையும் ஆர்வம் கொண்டவரான இவர் ரசாயனங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிணைப்பை விளக்குறது மூலமா கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டல் ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை அடிப்படையா வச்சு ஆர்த்தோ மாலிகுலர் மெடிசன்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாரு. அதாவது விட்டமின் சிக்கான மூலப்பொருளை செயற்கையா உருவாக்கினதா சொல்லி பரபரப்பு கிளப்பி இருந்தாரு. ஆனா அது பெருசா அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி எந்த ஒரு தகவல்களும் இல்ல. இப்படி இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை
எல்லாம் தாண்டி அமெரிக்கா தொடங்கி சோவியத் யூனியன் வரைக்கும் கடந்த காலங்களில் புதுவிதமான கண்டுபிடிப்புகளுக்கான கொடூரமான பல ஆராய்ச்சிகளை எல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. குறிப்பா நாய், குரங்கு மாதிரியான விலங்குகளை வச்சு சோவியத் யூனியன் செஞ்ச சைபர்பாட் மாதிரியான இந்த ஆராய்ச்சியை குறிப்பிட்டு சொல்லலாம். இது பத்தி ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட ரஷ்யாவோட ஆராய்ச்சி பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், உடனே அதை கிளிக் பண்ணி பாருங்க. கிரீக் ஃபயர் கிபி 7ஆம் நூற்றாண்டுல பைசன்டைன் எம்பையர்னு அழைக்கப்பட்ட கிழக்கு ரோமானிய பேரரசு உருவாக்கின ஒரு போர் ஆயுதம். ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்த அதே சமயம் ஏதோ மாயாஜாலம் செய்யக்கூடிய ஆயுதமாவுமே அப்ப பலராலையும் பார்க்கப்பட்டது. அதுதான் இந்த கிரீக் ஃபயர். கடற்படைகளுக்கு இடையில போர் நடக்கிறப்போ எதிரி கப்பல்கள் அழிக்கிறதுக்காக தண்ணியிலையும் எரிகிற மாதிரி இந்த அட்வான்ஸ்டான போர் ஆயுதத்தை 7ல இருந்து 14ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல கடற்படையில இதை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. போர் உருவாகிற காலங்கள்ல கடற்படையோட பெரிய கேம் சேஞ்சரா இருந்த இந்த கிரீக் ஃபயரை கிரேக்க மற்றும் ரோமானிய வம்சாவளியை தொடர்ந்து வந்த ராஜ்யங்கள் இது எஃபெக்டிவாவே பயன்படுத்தினாலும் தண்ணியிலையும் வெப்பத்தை கக்க வைக்கக்கூடிய இந்த ஆயுதத்துக்கு என்ன மாதிரியான எரிபொருள் கலவையை பயன்படுத்தினாங்கிற விஷயத்தை மட்டும் வரலாற்றுல அவங்க அந்த ரகசியத்தை குறிப்பிடவே இல்லைங்கிறதுனால அது இன்னைக்கு வரைக்கும் மர்மமான ஒன்னாவே தான் இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்துப்படி சல்பர், நாப்தலின், எரியக்கூடிய ஹைட்ரோ கார்பன், சுண்ணாம்புக்கள் மாதிரியான விஷயங்கள் இந்த கிரீக் ஃபயருக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம்னு குறிப்பிட்டாலும் அதை உறுதிப்படுத்த எந்த ஆதாரமும் இல்ல. மரத்தால உருவான எதிரி போர்க்கப்பல்களை அழிக்க அந்த டைம்ல இந்த கிரீக் ஃபயர் பெரிய உதவியாவே இருந்திருக்கு. தி மெக்கானிக்கல் கிளாக். இந்த உலகத்தோட முதல் இயந்திர கடிகாரம், அதாவது ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கிளாக் 13ஆம் நூற்றாண்டுல தான் முதலாக உருவாக்கப்பட்டது. ஆனா இதுல ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இயந்திர கடிகாரம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அதற்கு முற்பட்ட காலங்கள்ல மனிதர்கள் நேரத்தை கணக்கிட சண்டையல், வாட்டர் கிளாக்ஸ், சர்ச் பெல் மாதிரியான பல விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலுமே இந்த மெக்கானிக்கல் கிளாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட துல்லியமான நேரத்தை காட்டக்கூடிய தன்மையினால மெக்கானிக்கல் டைம் கீப்பிங் அப்படிங்கிற விஷயம் அறிமுகமாகி மனித சமூகத்தோட தினசரி வாழ்க்கையில ஒரு மேஜரான டிரான்ஸ்பார்மேஷனே நடந்தது. ஏன்னா இந்த கடிகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதர்களோட வேலை நேரம், சூரிய உதயம், சூரிய அஸ்தமனத்தை எல்லாம் தூரம் தள்ளி வச்சு நிமிடங்கள்ல கணக்கிடப்பட ஆரம்பிக்கப்பட்டது. அதனாலேயே ஆரம்பத்துல இந்த இயந்திர கடிகாரத்தை யாருமே ஏத்துக்கல. பல இடங்கள்ல பேன் பண்ணப்பட்டது. ஏன்னா மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மெக்கானிக்கல் கிளாக் அவங்க வாழ்க்கையில புகுந்து அவங்க நேரத்தை கட்டுப்படுத்துறதாவும் ஒர்க்கிங் ஹவர்ஸை ஸ்ட்ரிக்டா ரெகுலேட் பண்றதாவும் நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மெக்கானிக்கல் கிளாக் வந்ததுனால சர்ச் பெல்லோட முக்கியத்துவம் குறைஞ்சி அது வரைக்கும் மதத்தின் மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையிலையும் அது ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பயந்து இது ஆரம்பத்துல பெரும்பாலான மனிதர்கள் அங்கீகரிக்கவே இல்லை. ஆனா அதற்கடுத்த காலகட்டங்கள்ல வேலை நேரத்தை சரியா தீர்மானிக்க இந்த கடிகாரம் காட்டக்கூடிய நேரம் தான் ரொம்பவும் துல்லியமா இருந்ததுனால இந்த உலகம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில் மயமாக்கலை நோக்கி முன்னேற முதல் தொடக்கமாகவும் இருந்தது. இன்னைக்கு மனிதனுடைய ஒவ்வொரு நொடியவும் மெக்கானிக்கல் கிளாக்ஸும் டிஜிட்டல் கிளாக்ஸும் தான் தீர்மானிக்குதுன்னே சொல்லலாம். The rise and fall of the Zeppelin. 1900ஆம் வருஷங்களோட ஆரம்பத்துல ஜெப்பலின்கிற மனிதரால தான் வான்வெளி பயணத்துக்கான ஆரம்ப உத்வேகம் உருவாக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். 1903ஆம் வருஷம் ரைட் சகோதரர்களால ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுக்கு 1-2 வருஷத்துக்கு முன்னாடியே நூற்றுக்கணக்கான மனிதர்களை ஒரே நேரத்துல வானத்துல பயணம் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி ஜெப்பலின்கிறவரால தான் முன்னெடுக்கப்பட்டது. ஏர் ஷிப் ஒன்ன உருவாக்கி அதை ஃபிளையிங் ஹோட்டல் மாதிரி மாத்தி ரொம்ப தூரம் பயணம் பண்ண வைக்க அப்பவே முயற்சி பண்ணிருக்காங்க. இது மிகப்பெரிய இன்ஜினியரிங் மார்வெல்லாவே இருந்தாலும் அதுல ஒரு மேஜரான வீக்னஸ் இருந்தது. அது என்னன்னா, வாயுக்கள் நிரப்பப்பட்டதனால இது ரொம்ப ஈஸியா தீப்பிடிக்கக்கூடியதாகவும் வெடிக்கக்கூடியதாகவும் இருந்ததுனால முதலாம் உலகப் போர் டைம்ல எல்லாம் ஜெர்மனி இந்த ஏர்ஷிப்பை பிரிட்டன் மேல பாம்பிங் பண்றதுக்காகவும் பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் உறுதியான போர் விமானங்கள் வடிவமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஏர்ஷிப் ஒரு ஃபெயிலியரான மாடலாவே மாறி போனது. குறிப்பா 1937ல LZ-129 ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஏர்ஷிப் நியூ ஜெர்சில லேண்ட் ஆக முயற்சி பண்ணப்போ முற்றிலுமா தீப்பிடிச்சு எரிஞ்சு 36 மனிதர்கள் அந்த விபத்துல இறந்து போனதுக்கு அப்புறம் கமர்ஷியல் ஏர்ஷிப் டிராவல்ங்கிற விஷயமே மொத்தமா பேன் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு சாதாரண அட்வர்டைசிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை ரேரா ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்திட்டு வராங்க. அதனால 1914ல அறிமுகமான பேசஞ்சர் பிளைட் தான் இன்னைக்கு வரைக்குமே நிறைய மனிதர்களை ஒரே நேரத்துல வானத்துல பயணம் பண்ண வைக்கிறதுக்கான விமானமா பயன்படுத்தப்படுது. The Vikings Lost Navigation Tool. கடந்த கால வரலாற்றை பொறுத்த வரைக்கும் சரியா திசையை கணிச்சு கப்பலை ஓட்டின மாலுமிகளா வைக்கிங் சனத்தை சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க. அவங்களோட அந்த பெர்ஃபெக்டான நேவிகேஷன் ஸ்கில்னால தான் கணிக்கவே முடியாத காலநிலைகள்லையும் ஆபத்தான கடல் சீற்றங்கள்லையும் பல மைல் தூரம் வரைக்கும் கப்பலை கடல்ல செலுத்தி பல தேசங்களுக்கும் பயணம் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுலயும் நார்த் அட்லாண்டிக்கா கடந்து கிரீன்லாந்து, நார்த் அமெரிக்கா மாதிரியான நிலப்பகுதிகள் அடையாளம் கண்டுபிடிச்சதெல்லாம் வைக்கிங் இனத்தோட மிகப்பெரிய வரலாற்று சாதனைன்னே சொல்லலாம். ஆனா எப்படி அவங்களால இவ்வளவு துல்லியமா திசையை கண்டுபிடிச்சு மோசமான வானிலையும் சமாளிச்சு இருளடர்ந்த இரவு நேரத்தை கடந்து ஆர்டிக் உரை காலத்திலையும் அட்லாண்டிக்கோட குளிரையும் ஜெயிச்சு குறிப்பிட்ட அந்த இடத்தை அடைய முடிஞ்சிருக்குங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த சன்ஸ்டோன்ஸ். சூரிய ஒளி ஊடுருவி போற சன்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு வகை கிறிஸ்டல் கற்களை தான் இந்த வைக்கிங் இனத்தை சேர்ந்தவங்க தங்களுக்கான நேவிகேஷன் டூலா அந்த காலத்துல பயன்படுத்தி இருந்திருக்காங்க. கையில இருக்கிற கல்ல வானத்தை நோக்கி காண்பிச்சு அதை ரொட்டேட் பண்ணும்போது சூரியன் இருக்கிற பகுதியவும் மேகங்கள் சூழ்ந்த பகுதியவும் சரியா நேவிகேட் பண்ணி எது நிலப்பகுதியா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனாலுமே வெறும் சன்ஸ்டோன்ங்கிற அந்த கல்லு எப்படி துல்லியமான வழியை கண்டுபிடிக்க உதவி இருக்குங்கிற விஷயத்தை இன்னும் ஆராய்ச்சியாளர்களாலேயே தெளிவா
தெளிவா விளக்க முடியல. அதற்கடுத்த காலகட்டங்களில் நிறைய புதுவிதமான நேவிகேஷன் டூல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த சன்ஸ்டோனோட பயன்பாடும் முற்றிலுமா இல்லாமலும் போனது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.